இந்த உலகத்தில் கொடூரங்கள் நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்பில்லை. பேய்த்தனங்களும் மிருகத்தனங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு காரணம் என்ன? குழந்தைகள் என்று பார்க்கிறதில்ல, பெண்கள் என்று பார்க்கிறதில்ல. ஒரு இரக்கத்தையும் ஒரு அன்பையும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறதில்லையே. ஏன்? ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, பிசாசனுடைய வஞ்சகத்தினால, ஏமாத்துகிற தன்மையினால மனுக்குலம் அவர்களுடைய சிந்தையை இழந்தது. அவர்களுடைய சிந்தை என்ன சிந்தனை அப்படின்னா, தேவனுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தையை பிசாசனுடைய வஞ்சகத்தினால, ஏவாளிடத்தில் பிசாசு வந்து அவளை வஞ்சித்து ஏமாற்றி புசிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை பிடுங்கி சாப்பிட வைத்து, ஆதாமையும் சாப்பிட வைத்து அவர்களை வஞ்சித்தான். அப்பொழுது மனுக்குலம் தேவனுடைய சிந்தனையை இழந்து பிசாசினுடைய சிந்தனையும் மிருகத்தனமான சிந்தனையும் மனுஷனுக்குள்ளே வந்துவிட்டது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? என் பிள்ளைகள் என்னுடைய சிந்தனைகளை இழந்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில மனுஷனா பிறந்தாரு. 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாரு. அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய சிந்தனையை சிந்தினார். நாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் என்று. அந்த இரத்தத்தை சிந்தினதினுடைய வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளிலே கால்களிலே ஆணிகள் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மனுக்குலம் இழந்து போன தன்னுடைய சிந்தையை சிந்தினார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், மனுஷன் இழந்து போன சிந்தனையை இயேசு இரத்தத்தின் மூலமாக, காயத்தின் மூலமாக ஜீவனை கொடுத்து சிந்தினார். மனிதன் இழந்து போன சிந்தனையை திரும்ப மீட்டு கொடுக்கிறாரு, மீட்டு கொண்டு வந்தாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்லா இவ்வளவுதான் அவங்க கை தட்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின சிந்தனை என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சிந்தனையை சிந்தினார் அப்படின்னா, சுயநலம் இல்லாத பொதுநலமான சிந்தனையை சிந்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தில் அதை எழுதுகிறாரு. 2:5 வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் மேல உள்ள வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த போதும். அவனவன். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இன்னைக்கெல்லாம் மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? சுயநலக்காரனா இருக்கான். அதனால தான் சண்டை போடுறான், அதனால தான் அடிக்கிறான், அதனால தான் திருடுறான், அதனால தான் கொலை செய்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவனவன் சுயநலக்காரனா இருக்கான். அது பிசாசின் சிந்தனை, அது மிருகங்களின் சிந்தனை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயநலம் இல்லாத பொதுநலமான எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு மெழுகுவத்தியை போல மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து தான் உருகி போகிற ஒரு மெழுகுவத்தியை போல இயேசு கிறிஸ்து சுயநலம் இல்லாத பொதுநலமான சிந்தனையை சிலுவையில் சிந்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சுயநலம் இல்லாத இந்த பொதுநலமான இந்த சிந்தனையை சிந்திதான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இழந்து போனோம் பார்த்தீங்களா, அந்த சிந்தனையை மீட்டார். நாம் இழந்து போனோம் பார்த்தீங்களா, அந்த சிந்தனையை மீட்டார். இன்னைக்கு நாம் இழந்து போன சிந்தனையை இயேசு கிறிஸ்துவத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். நிறையா பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களே. அன்னை தெரேசா, இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள். குஷ்டரோகிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து ஊழியம் செய்த ஒரு ஃபாதர், ஒரிசா மாநிலத்தில் குடும்பத்தோடு ஊழியம் செய்த ஒரு ஃபாதர், கிரகாம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் தன்னுடைய 2 மகன்களோடு தானும் ஜீப்பில் எரித்து கொலை செய்யப்பட்டார். அவர் ஆஸ்திரேலியாவில் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை அது. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின சிந்தை தான் பொதுநலமான சிந்தனை, சுயநலம் இல்லாத சிந்தனை. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2வது ஒரு கருத்து வாசிங்களேன், பிலிப்பியர் 2:6 வாசிங்களேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இயேசு கிறிஸ்து யாரு பிரதர்? இயேசு கிறிஸ்து யாரு பிரதர்? சொல்ல நிமிர்ந்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? உங்களை தான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க மரியாளின் மகன், இந்த பூமிக்கு வந்தது தான் மரியாளின் மகன். ஆனால் உண்மையிலேயே அவர் யாரு? தேவனுடைய ரூபம். சொல்லுங்களேன் வாய் திறந்து. தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு தேவன், இயேசு ஆண்டவர். ஆனா அத மனசுல வைக்கல. இந்த பூமியில மனுஷன் அப்படிங்கிறத மனசுல வச்சாரு. அதன் வெளிப்பாடு தான் சிலுவை. அவர் சிலுவையில் சிந்தின 2வது சிந்தனை எது அப்படின்னா, பிசாசின் பெருமை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை. பிசாசினால என்ன அர்த்தம்? பெருமை. பிசாசினால என்ன அர்த்தம்? பெருமை. அவன் பெருமையினால தான் விழுந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பெருமையான சிந்தனைகள் தான் கிடக்கும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. வாயில் மட்டும் வீரமாக பேசுவாங்க. பிசாசு நான் உன்னதமானவருக்கு சமமாவேன், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன்னா சாத்தான் ஆயிட்டான். அல்லேலூயா. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவருங்க. அது தேவனுடைய சிந்தனைங்க. தாழ்மை என்பது தேவனுடைய சிந்தனை. அந்த சிந்தனையை சிலுவையில் சிந்தி தான் நாம் இழந்து போன சிந்தனையை மீட்டு கொண்டு வந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து தாழ்மையின் சிந்தனையை சிலுவையில் சிந்தி நாம் இழந்து போன சிந்தைகளை மீட்டு கொண்டு வந்தார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இவ்வளோதானே உங்க கைத்தட்டு? ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க தலைக்கு மேலே கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களை இங்கே கண்ணோக்கி பார்க்கிறாரு. மரியாளை போல தங்களை தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து வரும் நாட்களில் மகிமைப்படுத்த போகிறார், உயர்த்த போகிறார். நீங்களாம் சொல்ல போறீங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக தேவன் தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின சிந்தை பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3வது சிந்தின தன்னுடைய சிந்தனை எது? தேவனுடைய சிந்தனை எது? கீழ்ப்படிதல். என்னது?
கீழ்ப்படியாமை யாருடைய மைண்டு? சொல்லுங்களேன் பிரதர், கீழ்ப்படியாமை யாருடைய மைண்டு? சத்தமாக சொல்லுங்களேன். கீழ்ப்படியாமை பிசாசும் சரி, அனிமல்ஸும் சரி. நம்ம சர்ச்சில் இந்த சைடில் வாசலுக்கு முன்னாடி சில நாய்கள் வந்து படுத்து கிடக்கும். அது என்ன நாய் தெரியுமா? சொறி நாய். அது நமக்கு நோயை பரப்பி விட்டுருமேன்னு சொல்லிட்டு நான் இறங்கி வரும்போது தான் விரட்டி விடுவேன். நான் இறங்கி வர்ற சத்தத்தை கேட்டு ஓடும். ஆனால் நான் மேலே போயிட்டோம்னா மேலே இருக்கும்போது வந்து படுத்துக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் வாடிக்கையாக நடக்குது. காரணம் அது என்னது? அது என்னது? அனிமல்ஸு. இன்றைக்கி நிறைய அனிமல்ஸினுடைய சிந்தனை உள்ள மக்களை பார்க்க முடியும்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். எத்தனை தடவை சொன்னாலும் சொன்னபடியே கேட்காது. முகத்தை பார்த்து, நீங்கள் கடவுளுடைய சிந்தனை உடையவங்களா அல்லது அனிமல்ஸினுடைய சிந்தனை உடையவங்களா? கேட்கவே மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து, அதுவும் இந்த பிள்ளைகள் இடத்துல, வாலிப பிள்ளைகள் இடத்துல, வாலிபர்கள் இடத்துல செவிடங்காதில் ஊதுன சங்கு. செவிடங்காதில் சங்கு ஊதுனா எப்படி இருக்கும்? ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அது மாதிரி தான் எங்க கீழ்ப்படியாமை, அது பிசாசினுடைய சிந்தனைங்க. கீழ்ப்படிதல் அது தேவனுடைய சிந்தைங்க, தேவனுடைய மைண்டுங்க. அதிகாரத்துக்கு உட்பட்டார். அவர் கடவுள். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், அநேகருடைய கண்ணீரை மாற்றினவர், செத்து போய் 4 நாள் கழித்து உயிரோடு லாசருவை எழுப்பி ஜீவன் கொடுத்தவர், அவர் சர்வ வல்லவர். கடல் மேலே நடந்தவர், கடலை பிளந்தவர், காற்றை அதட்டினவர். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனாக இருந்தும் வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் அவரிடத்தில் காணப்பட்டது. இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் சிலுவையில் சிந்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் உள்ள சிந்தனையின் வெளிப்பாடு தான் சிலுவை. அல்லேலூயா. உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கீழ்ப்படிதலை சிந்தி தான் ஆண்டவர் நாம் இழந்து போன சிந்தனைகளெல்லாம் அவர் மீட்டெடுத்தார். இன்றைக்கு செய்தனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சிலுவையில் மீட்கப்பட்ட சிந்தைகள். நீங்கள் எழுதி கொள்ளலாம். சிலுவையில் இயேசு சிந்தின சிந்தைகளும் சிலுவையில் மீட்கப்பட்ட சிந்தைகளும். ஒரு 4 சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், சிந்தை சிந்தை அப்படின்னு பேசுகிறீங்களே பாஸ்டர், அது என்ன அப்படின்னு. அதாவது சிந்தை தான் செயல்கள், செயல்கள் தான் பலன்கள். சொல்லுங்களேன் ஒரு முறை. சிந்தை தான் செயல்கள், செயல்கள் தான் பலன்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்ய போகிறீங்க, அதை தான் செய்கிறீங்க, அதை தான் செய்கிறீங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள். நீங்கள் சரியானதை சிந்தித்து சரியானதை செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியானதாக நடக்கும். இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வியாதிக்கு காரணம், அவனுடைய துக்கத்துக்கு காரணம், அவனுடைய மரணத்துக்கு காரணம், அவனுடைய ஆபத்துகளுக்கு காரணம், அவனுடைய கண்ணீருக்கு காரணம், அவனுடைய கவலைகளுக்கு காரணம் அவனுடைய சிந்தனை, மைண்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த கிறிஸ்து இயேசு தான் நாம் இழந்து போன அந்த சிந்தனைகளை சிலுவையில் தன்னுடைய சிந்தனைகளை அவர் சிந்தி நாம் இழந்து போன சிந்தனைகளை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டார். அடகு வைக்கப்பட்டிருக்கிற நகையை நம்ம பணம் செலுத்தி மீட்டு கொண்டு வருகிறது போல, கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டு வருகிறது போல, நாம் இழந்து போன எல்லா தேவனுடைய சிந்தனையையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சிந்தனையை சிந்தி மீட்டு கொண்டு வந்து விட்டார். தலைக்கு மேலே கூட கை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா 2 கைகளை தட்டி. சிலுவையில்
மீட்கப்பட்ட சிந்தைகள். 2 கொரிந்தியர் 11:2-3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறத நன்றாக கவனிங்க. பின்னாடி இருக்கிற சகோதரிகள், இன்னைக்கு மனிதன் எல்லாத்தையுமே நம்புவான். எதெல்லாம் நம்பக்கூடாதோ அதெல்லாம் நம்புவான். பணத்தை நம்புவான், மனுஷர்களை நம்புவான், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்புவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ப மாட்டான். இயேசு கிறிஸ்துவுக்காக நேரத்தை கொடுத்தா, இயேசு கிறிஸ்துவுக்காக பணத்தை கொடுத்தா, இயேசு கிறிஸ்துவுக்காக பிள்ளைகளை கொடுத்தா, இயேசு கிறிஸ்துவை தேடினா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம தொழிலை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி நம்ப மாட்டான். கோளாறு எங்கே இருக்குது தெரியுமா? கோளாறு எங்கே இருக்குது? மண்டையில் இருக்குது. கோளாறு எங்கே இருக்குது? மண்டையில் இருக்குது. முதல்ல ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சிருந்தார்? கடவுளை நம்புகிறவனாத்தான். ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். ஆண்டவர் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை நீங்கள் பிடுங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தார். இதை சாப்பிடுகிற நாளே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருந்தாரோ அதை நம்புனாங்க. அந்த கனியை அவங்க பார்க்கல, அந்த கனியை அவங்க தொடலை. ஆண்டவர் கொடுத்ததை மட்டும் சாப்பிட்டு, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மளை நேசிக்கிறவர்னு சொல்லி அவரோடு இருந்தாங்க. அவர் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோடு வந்து உலாவுவார், பேசுவார். அவரை நம்பி இருந்தாங்க. மனிதனுடைய சிந்தனை கடவுளை நம்புகிறதா இருந்தது, கடவுள் மேலே உண்மை உள்ளதாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் மேலே உண்மை உள்ளதாக இருந்தது. ஆனால் பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எதை கெடுத்துட்டான், எதை இழந்து போக வச்சுட்டான்? அவனுடைய வார்த்தையை ஏவாளுடைய மைண்டில் போட்டு, அவனுடைய சிந்தனையை ஏவாளுடைய மனசுக்குள்ளே போட்டு, அந்த தேவனுடைய சிந்தனையை அவளை விட்டு வெளியேற்றிட்டான். அவள் ஆண்டவரை நம்பலை. ஆண்டவர் பொய் சொல்கிறாருன்னு நினச்சா. அதனால தான் ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை அவள் பிடுங்கி சாப்பிட்டு கணவருக்கும் கொடுத்தாள். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் கடவுளை நம்ப மாட்டான். சர்ச்சுக்கு வந்தாலும், பைபிளை கையில் வச்சுருந்தாலும், ஊழியம் செஞ்சால் கூட ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஆண்டவர் என் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வார், ஆண்டவருக்கு கொடுத்தா எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டான். கொஞ்சமாக நம்புவான். மற்றதுக்கெல்லாம் நிறையா நம்புவான். மையை நம்புவான், குறியை நம்புவான், ஜோசியத்தை நம்புவான், பேய் பிசாசுகளை நம்புவான், விக்கிரகத்தை நம்புவான், அரசியல்வாதிகளை நம்புவான், மனிதர்களை நம்புவான். ஆனால் யாரை மட்டும் நம்ப மாட்டான்? கடவுளை மட்டும் நம்ப மாட்டான். அதுதான் மனுஷன் இழந்து போன சிந்தனை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவரிடத்துல வருகிற மக்களுக்கு அவர் சிலுவையில் மீட்டு கொடுத்தார் பார்த்தீங்களா, மீட்டெடுத்து வந்தார் பார்த்தீங்களா, அந்த சிந்தனையை தான் நமக்குள்ளே கொடுத்து கிறிஸ்துவை பற்றிய உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறாரு. இயேசுவை நம்புகிறவங்களா, இயேசுவை நேசிக்கிறவங்களா, இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா, இயேசுவுக்காக வாழுகிறவர்களா ஆண்டவர் மாற்றுறாரு. கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். அதனால தாங்க இன்னைக்கு காலையில் ஆண்டவரை தேடி ஓடி வந்திருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. இது கிறிஸ்துவை பற்றிய உண்மை உள்ள சிந்தனை. அது கடவுளை தேடுனா, அவருடைய பாடுகளை தியானித்தா, அவருடைய மரணத்தை தியானித்தா எனக்கு சுகம் தருவார், எனக்கு சமாதானம் தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி தான் வந்தீங்க. ஆமென். எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? 2 கை கூட உயர்த்தி காமிங்களேன். அப்படி தானே வந்தீங்க?
அப்படி தானே வந்தீங்க தம்பி? எப்படி வந்தீங்க? இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஆண்டவரை பற்றிய உண்மை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் வந்தீங்க. இந்த உண்மையைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மீட்டு கொடுத்தாரு நமக்கு. அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உண்மையை இன்னும் கிறிஸ்துவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் மீட்டு கொண்டு வந்தார். இன்னும் விசுவாசத்தில் வளருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியர் சபையை குறித்து சாட்சி கொடுக்குறார். நீங்கள் ஏற்கனவே ஏசப்பாக்குள்ளே வந்துட்டீங்க, அவரை பற்றிய உண்மை உங்களுக்குள்ளே இருக்குது, அவரை நம்புறீங்க. ஆனால் மறுபடியும் பிசாசு வருவான். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், மறுபடியும் பிசாசு வருவான். எதை திருடுறதுக்கு? முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், எதை திருடுறதுக்கு? உங்கள் காதில் போட்டிருக்க கம்மலை திருடுறதுக்கு இல்லை. சொல்லுங்கள். உங்கள் கழுத்தில் போட்டிருக்க பாசியை திருடுறதுக்கல்ல, செயினை திருடுறதுக்கல்ல. வாலிபர்கள் சொல்லுங்கள், முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற காசு பணத்தை திருடுறதுக்கல்ல. சொல்லுங்கள். ஒருத்தர் பேச மாட்டீங்களா? சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற காசு பணத்தை திருடுறதுக்கல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும், தங்கத்தை விட நமக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும், தங்கத்தை விட, வெள்ளியை விட, பணத்தை விட விலையேற பெற்றது நமக்குள்ள தேவன் மேலே இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா! இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் நீங்கள் எவ்வளோ நகை போட்டிருக்கீங்கன்னு பார்த்து அவர் எடுக்க மாட்டார். நீங்கள் லண்டனில் போய் படித்தீங்களா, அமெரிக்காவில் போய் படித்தீங்களா, அதை வச்செல்லாம் எடுக்க மாட்டார். நீ உலகத்தில் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அதை பார்த்துலாம் எடுக்க மாட்டார். அது உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஃபெய்த்து, விசுவாசம், ஏசப்பா அவர் என்னை படைத்தவர், எனக்காக மரித்தவர், என் பாவங்களெல்லாம் மன்னித்தவர், என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார்னு நம்புகிறோம். பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் தாங்க நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிடும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொன்று, அதாவது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொன்று எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. அப்ப நம்ம போராட்டம் வேற போராட்டம் அல்ல, விசுவாச போராட்டம். நமக்குள்ள இயேசுப்பா வச்சிருக்கிறது பார்த்தீங்களா, ஃபெய்த்து. அந்த போராட்டம் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க இதை எப்படி திருடலாம், இதை எப்படி மாற்றலாம்னு யோபுட்ட முயற்சி பண்ண மாதிரி உங்கள்கிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஏசப்பா அவர் தான் சிலுவையில் நம்ம விசுவாசத்தை மீட்டு கொண்டு வந்துட்டார்ல, அதை ஆண்டவர் உங்களுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பார், உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். விசுவாசத்தினால் நீதிமான். நல்லா தலைக்கு மேலே கூட கை தட்டி, விசுவாசத்தினால இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, விசுவாசத்தினால இன்னும் பிழைப்பீங்க. ஆமாம், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்கள் கணவரை ஆண்டவர் சுகமாக்குவார், குடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்க, கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றுவார். ஆண்டவர் உங்களுக்குள்ள அப்படியே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருப்பார். தேவன் நமக்கு மீட்டு கொடுத்த இந்த சிந்தனையை நம்ம இழந்து போகக்கூடாது. வாலிபர்கள் இழந்து போகக்கூடாது. அதிகம் படிக்கும் பொழுது, கொஞ்சம் மாமிசமெல்லாம் வளரும் பொழுது, காசு பணமெல்லாம் கொஞ்சம் சம்பாதிக்கும் பொழுது இந்த விசுவாசம் திருடப்படும். இந்த மாதிரி இருக்காங்களே இந்த தம்பிங்க, இந்த தம்பிகள், தம்பி இந்த மாதிரி இருக்காங்களே, இது மாதிரி தான் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த தம்பிகள்லாம் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. விபிஎஸ்க்கு மூக்கடிச்சிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க, காலர் இப்படி தின்னுக்கிட்டு, டவுசரை இப்படி ஏற்றி போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. அப்படி தானே? இன்றைக்கி இருந்த மாதிரியா வந்தீங்க? இன்றைக்கி இப்படி இருக்கீங்க. ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்தீங்க? நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் விபிஎஸ்சில் BIBLE அப்படின்னா அப்படி சொல்லுவானுங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டுவானுங்க. இந்த சாம் கிருபாகரன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் இந்த சனிக்கிழமை ஜெபத்துக்கு வருவான், அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன், அப்படியே கீழே விழுவான், அப்படியே சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிப்பான், அந்நிய பாஷை பேசுவான், அபிஷேகத்தில் அப்படி நிரம்புவான். ஆண்டவர் அவனை அப்படி அபிஷேகம் பண்ணுவார். உண்மை அது. ஆனால்
இன்னைக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? உம்முனு ஜாமியாக உட்காந்துருக்காங்க. இங்கே வாயை திறக்கவே மாட்டானுங்க. இங்கே மாதிரி அங்கே மாதிரி பாடல் வராது. ஏன் தெரியுமா? வளரும் பொழுது விசுவாசம் காணாமல் போகும். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக விசுவாசத்தை சிலுவையில் ஏசப்பா மீட்டு கொடுத்துட்டார். நீ பிழைப்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நீ யோசேப்பு மாதிரி, தாவீத மாதிரி, ஏனோக்கு மாதிரி, எலியா மாதிரி, நோவா மாதிரி விசுவாசித்து பாரு. உன்னை கப்பலில் வச்சு உன்னை மிதக்க வைப்பார் ஆண்டவர். நல்ல தலைக்கு மேலே கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுது. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுது. விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். அதனால தான் ஏசப்பா சிலுவையில் விசுவாசத்தை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. நீ ஏசப்பா வருகையில் நீ பரலோகத்துக்கு பறந்து போவ. உன்னை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். இயேசுவின் வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவ. அதனால தான் சிலுவையில் தன்னுடைய சிந்தனையை சிந்தி, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விசுவாசத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தில் இன்னும் வளருங்க. ஏசப்பாட்ட கேட்டு இன்னும் எனக்கு விசுவாசம் கொடுங்க ஏசப்பான்னு கேளுங்க. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம்னு. நமக்குள்ள அவர் விசுவாசத்தை கொடுக்கலன்னா அவர்கிட்ட விசுவாசத்தை காமிக்கவே முடியாது. விசுவாசம் இல்லைன்னா அற்புதங்கள் இல்லை, விசுவாசம் இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் இல்லை, விசுவாசம் இல்லைன்னா சுகம் இல்லை, விசுவாசம் இல்லைன்னா உயர்வு இல்லை. எல்லாத்தையுமே விசுவாசத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. நீ தேவனை விசுவாசி, நிச்சயமா உயர்வ, மேன்மை அடைவ, கனம் அடைவ. அல்லேலூயா. பதக்கங்கள் பெறுவ. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். படிப்பில், விளையாட்டில், இன்டர்நேஷ்னல் அளவில் உன்னுடைய திறமைகளை நீ காமிப்ப. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் திறமையும் கொடுப்பார். உனக்கு பதக்கங்கள் தருவார் கர்த்தர். ஆமென். இன்னும் வர ஆமேன் வரமாட்டேங்க. உமேன்களுக்கெல்லாம் கைகளை ஒரு தலையிலே சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. பதக்கங்கள் தருவார் உனக்கு. தயக்கங்கள் வேண்டாம், பதக்கங்கள் தருவார் கர்த்தர். நினச்சா ஜனாதிபதிகிட்ட கூட பதக்கங்கள் வாங்க உன்னை திறமையினால் நிரப்புவார், ஞானத்தினால நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார். நம்பியிருந்தீங்கன்னா நல்லா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்திருப்பாங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்களேன். நான் சொல்கிறது உண்மைங்க. நான்லாம் தேவனை விசுவாசித்தேன். எனக்குள்ள தேவன் விசுவாசத்தை கொடுத்தார். அவர் மீட்டு கொண்டு வந்து அந்த விசுவாசத்தை எனக்குள்ளே வச்சார். நான் அவரை நம்பினேன். சின்ன பிள்ளையிலேருந்தே நம்பினேன். ரொம்ப சின்ன வயசுலேயே நம்பினேன். என்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் ஒவ்வொரு மருத்துவமனைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சிறுவன், என்னுடைய அண்ணனும் சிறுவன். ஆனால் கொஞ்சம் விவரமெல்லாம் தெரியும். என்னுடைய உறவுக்காரர்களெல்லாம் பேசிக்கொள்வார்கள். திருச்செல்வம் இனி பிழைக்க மாட்டா அப்படின்னு. நாங்கள் சின்ன பையங்க, எங்களுக்கு காது கேட்காத மாதிரி, இவங்கெல்லாம் கவனிக்க மாட்டாங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் என்னுடைய காதுகளில் கேட்கும். என் உள்ளத்தை அப்பையும் பாதித்தது. இயேசு கிறிஸ்து காலண்டர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலண்டரு, அதாவது காலண்டர்லாம் முடிஞ்ச பின்பு சும்மா அட்டையாக வச்சுருப்பாங்க ஆர்சிக்காரங்க. அதில் இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் என்னுடைய அறியாமை. ஆனால் அதில் கூட நான் அப்படி ஒரு ஜெபம் பண்ணினேன். அதை கொண்டு போய் மேலே எடுத்து எங்கள் வீட்டுக்கும் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கும் இடையில ஒரு சுவர் இருக்கும், நடு சுவர். அதில் 2 காலையும் போட்டு அந்த போட்டாவை நடுவில் வச்சு ஜெபம்லாம் பண்ண தெரியாது. நான் சொல்லுகிற சில வார்த்தைகள் உண்டு. இயேசுவே எனக்கு எங்கள் அம்மா வேணும், இயேசுவே எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படி சொல்லிட்டு கண்களில் அப்படி பொழு 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 பொழுன்னு கண்ணீர் வரும். இன்றைக்கும் அந்த காட்சி என் மனசில் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் என் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் 7வது வகுப்பு படிக்கும் பொழுது சிவகரியில் நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறது உண்டு. ஒரு நாள் ஒரு சகோதரன் ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது என்னை ஓவராக அடிச்சிட்டான். ஒரு அடி அடிச்சுதான், ஆனால் வேகமாக அடிச்சிட்டான். எனக்குள்ளே ரொம்ப ஒரு கலக்கம். நான் ஏங்கி அழ ஆரம்பித்தேன்.
அவனே வந்து என்னை தேற்றினான், தைரியப்படுத்தினான். நான் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் எங்கே ஆண்டவரே அம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த வாரம் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போகும் பொழுது எனக்கு விவரம்லாம் தெரியாது, கவனிக்கலாம் மாட்டேன். காணிக்க பாடல் பாடுற வரைக்கும் உட்காந்துருப்பேன். பாட்டு பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, கொஞ்சம் நேரம் கைத்தட்டி ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் எல்லோரும் காணிக்க போடுவாங்க, ஒரு சங்கீதம் வாசிப்பாங்க, காணிக்க போடுவாங்க. அதோட என்னுடைய நேரம் முடிஞ்சு போயிடும். பிரசங்கெல்லாம் கேட்டதில்லை, ஏன்னா நமக்கு புரியவும் செய்யாது, ரொம்ப சின்ன பையன். ஆனால் ஆண்டவர் என்னை அங்கே பிடித்தார், சங்கீதத்தில் பிடித்தார். ஒரு மூப்பர் 27வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து விளக்க சொன்னார்னா அதை கவனிக்கலை. ஆனால் 10வது வசனத்தை அவர் வாசித்து சொல்லும் பொழுது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக்கொள்வார் என்று சொன்னபோது என்னிடத்துல யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. நீ தானே கேட்ட, நேற்று நீ தானே கேட்ட அப்படி சொல்லிட்டு, இனிமே உனக்கு நான் தான் தாயும் தகப்பனுங்கிற வார்த்தை, அதாவது எனக்குள்ள பேசுகிற மாதிரி நான் உணர்ந்தேன். அது எனக்கு பேசுகிற மாதிரி உணர்ந்த இயேசு கிறிஸ்து என்னிடத்துல ஃபஸ்ட்டு பேசின வேர்டு இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இயேசு எனக்கு தாய், இயேசு எனக்கு தகப்பன். என்னை யார் இடத்துல விட்டு கொடுக்கல. நான் அவரை நம்புவேன், நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவேன். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பரிபூரணம் வந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு புதுசாக ஒரு பொருள் கொடுத்தாலும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு சட்டையோ ஒரு செருப்போ நான் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஏன்னா என்னுடைய விசுவாசம் இது கர்த்தர் கொடுத்தார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசிங்க, எல்லா காரியத்திலும் விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ஜெபம் தள்ளப்படாது, கேட்கப்படும். நிச்சயமா இந்த விசுவாசத்தினால உயர்வீங்க, பலமடைவீங்க, ஜெயம் பெறுவீங்க. கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள்படி உங்கள் கழுத்தில் பதக்கங்கள் போடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை திறமையினாலும் ஞானத்தினாலும் நிரப்புவார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். கல்லூரியில் தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட வெகுமதிகளை ஆண்டவர் கொடுப்பார். நல்லா தலைக்கு மேலே கூட கை தட்டி தேங்க்யூ ஆண்டவர் அப்படி சொல்லுங்களேன், நன்றி இயேசுன்னு சொல்லுங்களேன். இரண்டாவது ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த சிந்தனை 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இயேசு கிறிஸ்து இரண்டாவது சிலுவையில் மீட்டு கொண்டு வந்த சிந்தனை எது தெரியுமா? ஆவிக்குரிய சிந்தை, ஸ்பிரிச்சுவல் மைண்டு. இந்த கொரிந்தியர் சபைக்கு இதை பேசுகிறார். ஏன்னா இந்த கொரிந்தியர் சபை இயங்கிக் கொண்டிருந்ததே ஜென்ம சுபாவத்தில், அதாவது மனுஷ சுபாவத்தில், மனுஷீகம்தான். அந்த சபையில் சபைக்குள்ளே 3 சபை இருந்துச்சு. சபைக்குள்ளே எத்தனை சபை இருந்துச்சு? ஒரு சபையில் 3, ஒரு ஊரில் 3 சபை இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சபைக்குள்ளேயே 3 சபை இருந்தால் எப்படி? அங்கே அடிக்கடி வருகிறது பேதுரு, அங்கே அடிக்கடி வருகிறது அப்பல்லோ, அங்கே அடிக்கடி வருகிறது பவுலு. அதனால் கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேதுரு தான் பிடிக்கும், அவங்க பேதுரு கோஷ்டி. இன்னும் கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவுல் தான் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ தான் பிடிக்கும். அதனால் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரிவினை இருந்தது, வாக்குவாதம் இருந்துச்சு, சண்டைகள் இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் அந்த மக்களை பார்த்து கேட்குறாரு, தம்பிகளா, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தனை எந்த சிந்தனை? கடவுளுடைய சிந்தனை என்ன சிந்தனை? அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரா? ஜாதியை பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரா? சொந்த பந்தங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தாரா? சொந்த பந்தங்களை குறித்து அவர் மீசையை முறுக்கி கொண்டு இருந்தாரா? இல்லையே.
அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரித்து உயிரோட போகிற வரைக்கும் அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு எல்லாமே ஆவிக்குரியதாக இருந்ததே. ஒரு முறை சீசர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய தாயும் அவருடைய சகோதரிகளும் அவரை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள், வெளியே நிற்கிறார்கள். இந்த செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களா இருந்தால் என்ன செய்வீங்க? சொந்த பந்தங்களுக்காக நீங்கள் இயேசுநாதரே விட்டுட்டு போயிடுவீங்க, ஆராதனையே விட்டுட்டு போயிடுவீங்க. எனக்கு சொந்தம் தான் முக்கியம், எனக்கு என் உறவுகள் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவீங்க. சொந்த பந்தங்களை நேசிக்கிறது தவறல்ல, ஆனால் அந்த சிந்தனையிலேயே இருக்கிறது தான் தவறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்ன மக்களுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்கிறார் தெரியுமா? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரிகள்? என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரிகளுமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனை. அந்த சிந்தனை தான் யாருக்குள்ளே வந்திருந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே வந்தது. அந்த சிந்தனை தான் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதான சிந்தனை. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதான சிந்தனை என்னென்னா, ஆண்டவருடைய சிந்தனையை போல வாழ்ந்து காண்பித்து ஆண்டவரே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இது என்னுடைய சிந்தனை, இது ஆவிக்குரிய சிந்தனைன்னு சொல்லத்தக்கதாக, ஆண்டவருக்கு போதிக்கத்தக்கதாக ஆவிக்குரிய சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய சிந்தனை மாம்சத்திற்குரிய சிந்தனை அல்ல, மனுஷியத்திற்குரிய சிந்தனை அல்ல. ஆண்டவருடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை. உள்ளான மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உள்ளான மனுஷனாக இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்குரிய சிந்தனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஏசப்பாவுக்கு. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்துவ போதகர்கள் கூட எதில் நடக்கிறாங்க? இன்னைக்கு சபைகள் எதில் நடத்தப்படுகிறது தம்பி? இன்னைக்கு சபைகள் எதில் நடத்தப்படுகிறது சொல்லுங்களேன்? ஜாதியில் நடத்தப்படுகிறது. ஜாதி பார்த்து சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த சபைக்கு எந்த ஜாதி மக்கள் அதிகமாக போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சபைக்கு போகிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன ஜாதி அப்படின்னு பார்த்து சர்ச்சுக்கு போகிறாங்க. இதெல்லாம் மாம்சத்துக்குரிய ஆட்கள். அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் யார் வந்து உட்கார்ந்துருந்தாலும் ஏசப்பாவோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு சகோதரர்கள். அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது அவங்க மாமிசத்தை பார்க்கக்கூடாது, அவங்கள யாராக பார்க்கணும்? தேவனுடைய பிள்ளை. அதுதான் ஸ்பிரிச்சுவல் மைண்டு. இவங்க தான் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு நினைக்கணும். அவங்க வீட்டுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஓடணும், அவங்களுக்காக துடிக்கணும். அதாங்க ஸ்பிரிச்சுவல் மைண்டு. இந்த சிந்தனை தான் மனுஷன் இழந்து போனான். பிசாசு இந்த சிந்தனையை தான் மக்களுக்குள்ளே பூத்திட்டான். அதனால தான் பாருங்களேன், இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற வாலிபர்கள்லாம் பாருங்களேன், செத்து 100 வருஷம் 200 வருஷம் ஆகிருக்கும். ஆனால் அவங்க ஏன் ஜாதிக்காரங்க எங்கள் தலைவர்கள்னு சொல்லிட்டு அந்த படங்களை போட்டுக்கிட்டு பெருமை பாராட்டிட்டு அலைவாங்க. ஒருத்தனை வெட்டிக்கிட்டு குத்திட்டு கிடப்பானுங்க. செத்து போனவங்களை குறித்து கவலைப்பட்டு உயிரோடு இருக்கிறவங்க ஒருத்தர் வெட்டி கொட்டு கிடப்பாங்க. இதெல்லாம் பேய்த்தனங்கள்ங்க. இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு மாறணுமுங்க. நமக்குள்ளெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தனை. ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் நமக்கு சகோதரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் நமக்கு சகோதரிகள். அல்லேலூயா. அவனுக்கு வேலை பெருசாக தெரியாது, அவனுக்கு படிப்பு பெருசாக தெரியாது, தேவனுடையவைகள் தான் அவனுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சர்ச்சை அற்பமாக பார்ப்பான், ஜெபத்தை அற்பமாக பார்ப்பான், ஆண்டவருடைய வார்த்தையை அற்பமாக பார்ப்பான், அவன் வேண்டா வெறுப்பாக கேட்பான். இதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் உலக பிரகாரமான ஒரு காரியம்னா அது அவனுக்கு பெருசாக தெரியும். அதான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான். ஆமென். நீங்கள் யார்? ஸ்பிரிச்சுவலா பிஷிக்கலா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், ஸ்பிரிச்சுவலா பிஷிக்கலா? இங்கிலீஷ் பேசுங்க, சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவலா பிஷிக்கலா? ஸ்பிரிச்சுவல்னா ஆவிக்குரிய, பிசிக்கல்னா சரீர பிரகாரமான. நீங்கள் சரீரத்துக்காக வாழ்கிறவங்களா, சரீரத்தை குறித்தே சிந்தை உடையவங்களா, அல்லது உள்ளான மனுஷனை குறித்து சிந்தை உடையவங்களா?
ஸ்பிரிச்சுவல் மைண்ட் தாங்க ஆண்டவருடைய மைண்டு. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நாம் ஆவிக்குரியவர்களை மாறணும். ஆவிக்குரியவைகளை மாறணும். பிரதர், யாரா மாறணும் சொல்லுங்களேன்? ஆவிக்குரியவங்களா? பாஸ்டர்லாம் உனக்கு பெருசாக தெரியணும். சினிமா நடிகர் உனக்கு பெருசாக தெரியக்கூடாது. மோசே யோசுவா உனக்கு பெருசாக தெரியணும். சினிமா நடிகர்கள் பெருசாக தெரியக்கூடாது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு யார் பெருசாக தெரியுது சொல்லுங்கள்? சினிமா நடிகர்கள் தான். அத்தனை பேர் புட்டு வைப்பாங்க. இந்த நடிகரை காமிச்சு இது யாருன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி உள்ளவங்களுக்கு சீரியல் ஆக்டர்ஸ்களை காமிச்சோம்னா கரெக்டாக சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொல்கிறவங்க கை ஊற்றி காமிங்களே. எனக்கெல்லாம் யாருமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கை ஊற்றி காமிங்களே. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆனால் பைபிளில் இருக்கிற மோசே யாரு? யோசுவா யாரு? அல்லேலூயா. வேதத்தில் அறிவுள்ளவங்களா மாறணும். வேதத்தை குறித்ததான சிந்தனைகள் இருக்கணும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை போல நம்ம உயரணும்னு நினைக்கணும். என்னுடைய சிந்தனையில் நான் பெருமைக்காக சொல்லலை. என்னுடைய சிந்தனையில் வேதாகமத்தினுடைய பரிசுத்தவான்கள் தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யோசுவா, மோசே, இது குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பேன். ஆண்டவர் நிறைய செய்திகளை நமக்கு தருவார். மக்களெல்லாம் யாரையுமே ஆவிக்குரியவர்களாய் பார்க்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்புகிறது. அதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். இந்த சிந்தை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு சிந்தனை, வேகமாக நான் முடித்து விடுகிறேன். கொலோசியர் நிருபம் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. மனிதன் இன்னைக்கு யாரை விரோதமாக, யாரை எதிரியாக பார்க்கிறான்? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் மற்ற காரியங்கள் செய்வதற்கு பள்ளிக்கூடங்கள்லையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, வீட்டிலையோ, சமுதாயத்திலையோ எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. நீ செய் அப்படிமாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்ததான ஒரு காரியத்திற்கு, ஒரு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, ஒரு ஜெபம் நடத்துவதற்கு, ஒரு ஆராதனை நடத்துவதற்கு, ஒரு சுவிசேஷம் சொல்லுவதற்கு நம்ம முயற்சி பண்ணினோம் என்றால் மக்கள் அதுக்கு தடை செய்வார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கூட தடை செய்வார்கள். ஆனால் மற்ற இடங்களுக்கு போவதற்கு அவங்களுக்கு எந்த தடையுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, மனிதன் இழந்து போன சிந்தை எது அப்படின்னா, தேவனோடு இருக்கிற அந்த சமாதானமுள்ள சிந்தை. தேவனோடு நெருங்கி இருக்கிற, தேவனோடு சமாதானமாக இருக்கிற அந்த சிந்தனையை தான் இழந்து போனான். பிசாசு என்ன செஞ்சிட்டான்னா, அவனுடைய சிந்தனையை கொண்டு வந்துட்டான். அவனுடைய சிந்தனை எது அப்படின்னா, அவன் தேவனுக்கு விரோதமானவன், தேவனுக்கு பகையாளி. அந்த சிந்தனையை மனுஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே சமாதானமாக பார்ப்பான். ஆனால் ஆண்டவரை மட்டும் விரோதமாக பார்ப்பான். ஆண்டவரை மட்டும் எதிரியாக பார்ப்பான். சர்ச்சுக்கு போகிறத மட்டும் விரோதமாக பேசுவான். ஜெபம் பிடிக்காது, ஆராதனை பிடிக்காது, பைபிள் படிக்க அவங்க மனசு ஒத்துக்கிறாது. அதிகாலை ஜெபத்துக்கு வஞ்சிக்கிட்டே வருவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலை ஜெபத்துக்கு ஆர்வத்தோடு ஓடி வருவீங்க?
நிறைய பேர் ஓடி வருவீங்க. ஆனால் நிறைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள்லாம் வஞ்சிக்கிட்டே வருவா, எப்பா இந்த 5 மணி ஜெபத்தை ஏன் வைக்கிங்க அப்படின்னு. ஏன்னா தடை நமக்கு வெளியே இல்லை, தடை நம்ம மைண்டில். தடை எங்கே இருக்குது? மனசில். அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினை சிந்தனைகள், பகையின் சிந்தனைகள், அது எல்லாத்தையுமே ஆண்டவர் சிலுவையில் அப்புறப்படுத்திட்டு நாம் இழந்து போனோம் பார்த்தீங்களா, அந்த சமாதானமுள்ள சிந்தனையை மறுபடியும் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சு நம்ம அவரை விரும்புகிறவர்களா, அவர் நம்மளை விரும்புகிறவர்களா, நம்ம அவரிடத்துல எனி டைமும் ஓடி வருகிறவர்களாக, அவரை நேசிக்கிறவங்களா, அவரை ஆராதிக்கிறவங்களா, அவரை விரும்புகிறவங்களா, கர்த்தர் நம்ம இழந்து போன சிந்தனையை கொடுத்துட்றாரு. அதனால தான் நம்மளால் அவரிடத்துல வர முடிகிறது, நம்மளால் அவருடைய வேதத்தை படிக்க முடிகிறது. நம்ம அவரை எதிரியாக பார்க்காம ஆசையெல்லாம் நீங்கள் தானையா அப்படின்னு பாடுற அளவுக்கு, என் நேசர் நீர் தானையா என்று பாடுற அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய மனதில் அவர் சமாதான சிந்தனையை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி. பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? அவன் ஒற்றுமையாக இருப்பான். பிசாசு அவன் ஒற்றுமையாக இருப்பான். ஒரு ஆளுக்குள்ளே 4 பேய் கூட இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்துருக்கேன், 4க்கு மேலே பேய் ஓடி இருக்கு. ஒவ்வொரு பேயும் நான் சுமதி போகிறேன், நான் அந்த அந்த இன்னொரு பேரை சொல்லிட்டு ஓடும். நான் யோசித்து பார்ப்பேன், ஒரு ஆளுக்குள்ளே இத்தனை பேய் ஒற்றுமையாக இருக்குன்னு. ஒரு ஆளுக்குள்ளே 6000 பேய் கூட இருந்திருக்கு, லேகியோன் பிசாசு. ஒரு ஆளுக்குள்ளே அத்தனை பேய்களும் ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் அவன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அந்த 6000 பேய் பிடிச்ச, அந்த லேகியோன் பேய் பிடிச்ச அந்த சகோதரன் எங்கே படுத்து கிடந்தான்? சொல்லுங்களேன், எங்கே படுத்து கிடந்தான்? சத்தமாக சொல்லுங்களேன், எங்கே படுத்து கிடந்தான்? கல்லறையில். கல்லை எடுத்து அப்படியே கீறி கொள்ளுவான். குடும்பத்தோடு சமாதானமாக இல்லை, பெற்றோர்களோடு சமாதானமாக இல்லை. காரணம் பேயினால பிரிவினை. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கூட பிசாசு கணவன் மனைவியை சமாதானமாக இருக்க விட மாட்டான். ஏன்னா அவனுடைய சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்தால் சமாதானமாக இருக்க முடியாத. அதனால தான் உன் குடும்பத்தில் நீ சமாதானமாக இருக்கணும், கணவன் மனைவி சமாதானமாக இருக்கணும், பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய சிந்தனையை சிந்தி அவர் இந்த சிந்தனையை மீட்டு உனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து உன்னை சமாதானத்தினாலே நிரப்புகிறார். உன் குடும்பத்தை சமாதானத்தினாலே நிரப்புகிறார். உன் பிள்ளைகளை சமாதானத்தினாலே நிரப்புகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது தேவ சமூகத்துக்கு வருவதற்கும், தேவனை நேசிப்பதற்கும், தேவனை தேடுவதற்கும் உங்களுக்குள்ள ஒரு தடை இருக்குன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இன்னும் நீங்கள் இழந்து போன சிந்தனையை பெறல. உங்களுக்குள்ள உங்கள் மைண்டு எப்படி இருக்கணும் தெரியுமா? தாவீதினுடைய மைண்டு மாதிரி இருக்கணும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா அம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே என்னுடைய ஆத்மா தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொன்னது போல உங்களை பல பேர் தடுத்தாலும் நீங்கள் மீறி வர்ற அளவுக்கு உங்களுடைய வாஞ்சை இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவனோடு சமாதானமுள்ள தேவனுடைய சிந்தையை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இரவெல்லாம் ஜெபித்தார், மலைகள் மேலே ஜெபித்தார், வனாந்தரங்களில் ஜெபித்தார். இயேசப்பாவையும் பிதாவையும் யாரும் பிரிக்க முடியலை. பிதாவோடு தான் இருந்தார், பிதா இயேசுவோடு தான் இருந்தார். அது மாதிரி தான் நம்மோடு இயேசு இருக்கணும், இயேசு நம்மோடு இருக்கணும், நாம் இயேசுவோடு இருக்கணும். இயேசுவையும் நம்மையும் பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த சமாதானம் இருக்கணும். அதுதான் தேவனுடைய சிந்தனை, அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மீட்டு கொண்டு வந்த சிந்தனை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு பக்கம் மனிதர்கள், இன்னொரு பக்கம் பிதா. இணைப்பு பாலமாக இயேசு செயல்பட்டு இன்னைக்கு மனு குலத்தையும் தேவனையும் இயேசு இணைத்து வைத்தார். அந்த சிந்தனை தாங்க சமாதானமுள்ள சிந்தனை. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உயிரை விடும் பொழுது
தேவாலயத்தில் இருந்த திரைச்சலை ரெண்டாக கிழிஞ்சது. தேவாலயத்தில் இருந்த திரைச்சலை ரெண்டாக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மனுஷர்கள் போக முடியாது. ஏன்னா பிசாசு பகையாளி ஆக்கிட்டானே. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரை விடும் பொழுது அந்த திரைச்சலை ரெண்டாக கிழிஞ்சது. இன்னைக்கு பாருங்கள், இது பலிபீடம், இது பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களையும் அவரையும் யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால ஆண்டவர் நமக்கு அந்நியர் இல்லை சகோதரா, ஆண்டவர் நமக்கு தூரமானவர் இல்லை சகோதரா. அவர் நம்முடைய ஆத்ம நேசர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் நம்முடைய மனவாளன், அவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் அப்பா மாதிரி சொல்லுங்களேன், உங்கள் அம்மா மாதிரி. உங்கள் அம்மா உங்களுக்கு விரோதமானவங்களா? சொல்லுங்களேன், உங்கள் அம்மா உங்களுக்கு விரோதமானவங்களா? சொல்லுங்களேன், பேசுங்களேன், உங்கள் அம்மா உங்களுக்கு விரோதமானவங்களா? விரோதமானவங்களா இருந்தால் பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய பெரிய கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா? விரோதமானவங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் அம்மா விரோதமானவங்களா? உங்கள் அப்பா விரோதமானவங்களா? உங்கள் வீட்டுக்கார் விரோதமானவங்களா? இதில் மட்டும் வார்த்தை வரமாட்டேங்குது. யார் விரோதமானவங்கள் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு விரோதமானவர் அல்ல. நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மனவாளன், நம்முடைய ஆத்ம நேசர். நல்ல கை தட்டி. அதனால தான் இன்னைக்கு உரிமையோட பாடுகிறோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான், உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான், உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான், உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இன்னைக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரிலங்க, ஆனால் நம்ம கூட இருக்கிறாருங்க. நாம் அவரோடு இருக்கிறோங்க. நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த பிரிவினை தகர்க்கப்பட்டது. ஆமென். நமக்கு அவர் பகையாளி அல்ல, நமக்கு ஒரு சிநேகிதர். நாம் அவருடைய பிள்ளைகள். அவரை நேசிங்க. அந்த சிந்தனையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நடுராத்திரிகளோடு எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கூட அவர் எந்த டைமும் இருப்பார். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். ஆமென். இந்த பிசாசனுடைய பிரிவினை சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் தேவனை விரோதமாகவே காமிப்பான். அவன் தேவனை பகையாளியாகவே காமிப்பான். நம்ம ஆண்டவர் நமக்கு விரோதமானவர் அல்ல. நம்ம தாய் தகப்பனை அவர் தான் கொடுத்தாரு. நம்ம தாய் தகப்பனை கொடுத்து அவர் நமக்கு விரோதமானவராக எப்படி இருப்பார்? நம்ம தாய் தகப்பனை விட நம்மளை அதிக அக்கறையோடு கரிசனையோடு நேசிக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 3:14 கடைசி வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. 3வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? என்னோடு சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால்
அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். மனிதன் இழந்து போன அந்த 4வது சிந்தனை எது சொல்லுங்களேன்? பரலோக சிந்தனை. என்ன சிந்தனை? சரியா சொன்னீங்க. அதில் பார்த்து சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை எது? பூமிக்குரிய சிந்தனை. என்ன சிந்தனை? என்ன அதிகாரம் படிப்போம், எப்படி ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்காது. பூமியின் மேலே தான் எங்கே இடம் வாங்குவோம், என்ன கலர் ட்ரெஸ் எடுப்போம், எப்படி டெக்கரேஷன் பண்ணுவோம், அப்படிப்பட்ட சிந்தனை தான். எவ்வளவு பணம் சேகரிப்போம், அப்படிப்பட்ட சிந்தனை தான் மக்களுக்கு. பைபிள் சொல்லுகிறது, இந்த பூமிக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிற மக்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று. எனி டைமும் இந்த பூமிக்குரிய சிந்தனை. இடம் வாங்கிறது தப்பு இல்லை, ஆடைகள் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்காகவே வாழ்கிறது. எனி டைமும் அதுக்காகவே சிந்திக்கிறது. ஏசப்பாவை நினைக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல. எனி டைமும் பூமிக்குரிய சிந்தனை தான். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அவர்களுடைய வயிறு அவர்களுடைய தேவன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய மகிமை லட்சை. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகத்தை பற்றி பேசுகிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகத்தை பற்றி சந்தேகம் கேட்குறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து சிந்திக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து பைபிளில் படிக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து குழந்தைகளுக்கு சண்டேஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து கேர்சல் கூட்டத்தில் நடத்துகிறீங்க? இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய காரியங்களே மாறி போச்சு. சொத்து சுகத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுதான் ஜனங்களுக்கு பிடிக்குது. அதனால ஊழியக்காரங்களும் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசுகிறாங்க. பணம் சொத்து சுகமெல்லாம் இயேசு தருவார், ஆனால் அது நிரந்தரமானது அல்ல, அது நிலையானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நம்ம உடுத்துறதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் ஆண்டவர் தருவார். ஆனால் அதுக்காக வாழாத, அதுக்காக உன்னுடைய நேரத்தையும் அதுக்காக உன்னுடைய உழைப்பையும் அதுக்காக உன்னுடைய பணத்தையும் செலவழித்து அந்த பரலோகத்தை இழந்துடாதே. இன்னைக்கு நிறையா மக்கள் இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்பி ஹெவனை இழந்துடுறாங்க, பரலோகத்தை இழந்துடுறாங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகம். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 1000 ஆண்டுகள் ஆண்டவரோடு நம்ம வாழ போகிற இடம்தான் பரலோகம். கைத்தட்டு வர மாட்டேங்க பார்த்தீங்களா? கைத்தட்டு வர மாட்டேங்க பார்த்தீங்களா? கைத்தட்டு வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? நல்ல கைத்தட்டி. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது கூட மற்றவங்களை பற்றி, பாவத்தை பற்றி, குறை பேசுகிறத பற்றி பேசாதீங்க, பரலோகத்தை பற்றி பேசுங்க. இயேசு கிறிஸ்து பேசின முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? என்ன பிரசங்கம் பண்ணார் இயேசு கிறிஸ்து? ஃபஸ்ட்டு பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் தான் நமக்கு நிரந்தரம். இந்த பூமியில் நமக்கு முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இனிமேலும் வாழ போகிறாங்க. அதுதான் உலகம். இந்த பஸ்ஸு மாதிரி தான். பஸ்ஸு ஒரு டைம் போய் சாத்தூர்லேருந்து சிவகாசிக்கு மக்களை ஏற்றி கொண்டு விட்டுரும்.
மறுபடியும் அங்கேருந்து வேறு மக்களை ஏற்றிட்டு வரும், மறுபடியும் வேறு மக்களை ஏற்றி கொண்டு போகும். அது மாதிரி தான் உலகம். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம், அதுக்கு பிறகு நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் பிறந்துருச்சு. இன்றைய குழந்தைகள் நாளைய வாலிபர்கள், இன்றைய இளைஞர்கள் நாளைய கல்லடர்கள். இதான் உலகம். ஆனால் உலகத்தை பிடிச்சி கிடக்கீங்களே. பரலோகத்தை சிந்திங்க. பக்கத்துங்களை பார்த்து, பிரதர் எதை சிந்திங்க? பின்னாடி உள்ளவங்க எதை சிந்திங்க சொல்லுங்க. பக்கத்துங்களை பார்த்து. இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுடுறேன். இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா இந்த பரலோகத்தை சிந்திக்க விடாது இப்படி செய்வான். எப்படி செய்வான் தெரியுமா? நம்ம கண்களில் நம்ம காதலெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை, விக்கிரகங்களை, காசு பணத்தை பெருசாக காமிப்பான். சினிமாவில் காசு தான் பெருசு அப்படின்னு காமிப்பான். பாடல்கள் மூலமாக காசு தான் பெருசு, அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை, அதுதான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் என்னது? பொய், மாயை. மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. இதெல்லாம் அழிஞ்சு போகிறதுங்க. ஒரு சுனாமி வந்த உடனே எத்தனை கார்களை இழுத்துட்டு போச்சு, எத்தனை பில்டிங்குகள் உள்ளே போச்சு. இந்த கொரோனாவில் எத்தனை உள்ளே போச்சு, எத்தனை மனுஷர்கள் உள்ளே போனாங்க, கோடீஸ்வரங்களே உள்ளே போனாங்க, காப்பாற்ற முடியலை. இந்த பூமி நிரந்தரம் அல்ல. இந்த பூமியவே சிந்திக்காதீங்க, இயேசுவை சிந்திங்க, பரலோகத்தை சிந்திங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், பரலோகத்தை சிந்திங்க, பரலோகத்தை பற்றி தியானிங்க. நம்ம பரலோகத்தை எப்போ நினைக்கிறோம் தெரியுமா? யாராவது மண்டையை போட்டால் தான் நினைக்கும். உடனே பாட்டு வந்துடும். மறந்து போனதை கூட எடுத்து பரலோகமே, அந்த ஆளை மூடின உடனே அந்த சிந்தையும் போயிடும். நான் சொல்கிறேங்க, டெய்லி இந்த பாட்டை பாடுங்க, பரலோக. உடனே இந்த பாட்டை பாடினோம்னா மக்கள் கேட்பாங்க, யார் செத்து போயிட்டா அந்த பாட்டு பாடுங்க. இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு பாட்டு பாடினார், ஆறுதலின் தெய்வம்னு. அவர் மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிற தெய்வம்னு பாட்டு பாடினார். ஆனால் இப்போ அந்த பாட்டை எங்கே பாட ஆரம்பிச்சிட்டாங்க? யாரையாவது அடக்கம் பண்ணும் பொழுது, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. அவர் உம்முடைய திருச்சமூகம்னா சர்ச்சில் நம்ம ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை மனசில் வச்சு பாடினார். உடனே இதை அதுக்கு மாற்றிட்டாங்க. சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மக்களை அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்துறதுக்கு அந்த பாடல்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அப்போ மட்டும்தானே சிந்திக்கிறோம், மற்ற நேரமெல்லாம் மறந்துடுறோமே. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை சிந்திங்க, எதிர்பார்த்து காத்துருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எதிர்பார்த்து காத்துருங்க. எப்படி பரலோகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கணும் தெரியுமா? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் நான் அநேக முறை ஏமாந்துருக்கிறேன். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக உட்காந்துருப்பான். நைட் நேரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும், பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு எந்திரிச்சு வந்த உடனே அது லாரியாக இருக்கும். மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச உடனே மறுபடியும் எந்திரிச்சு பார்ப்போம், அது வேனாக இருக்கும். பிறகு பஸ்ஸே வந்து நிற்கும், நம்ம ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். பிறகு எந்திரிச்சு ஓடுறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோக சிந்தனை நமக்குள்ள அப்படி இருக்கணும். இயேசு வந்தாலும் அல்லது அவருடைய வருகைக்கு நாம் முந்தி கொண்டாலும் நாம் பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்தை சிந்திச்சிங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. பிரதர், நீங்கள் பரலோகத்தை பேசுனீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணமே பரலோக சிந்தனை. பாவம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் அவங்க கட்டுப்பாடாக பயபக்தியோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னா பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பரலோக சிந்தனை. உலகத்தை குப்பையாக நம்மளை பார்க்க வைக்கும், எல்லாத்தையும் நஷ்டமென்று விட வைக்கும். ஆனால் ஆண்டவரை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, பரலோகத்தில் தேவன் கொடுக்க போகிற அந்த ரிவார்டு, நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், இப்படி அநேக கிரீடங்களை தேவன் வச்சிருக்கிறார். அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம சிந்தனையை லெக்கை நோக்கி ஓட வைத்து கொண்டே இருப்போம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோக சிந்தனையை சுதந்தரித்துக் கொள்வீங்க? சிலுவையில் இயேசு மீட்டு கொண்டு வந்த அந்த 4வது சிந்தனை எது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரலோகம். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பரலோகம். பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பரலோகம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட அந்த சிந்தனையோடு தான் பாடி இருக்கிறாரு. தானானா 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 தானானா. நல்லா கைத்தடி. தானானா பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பாடுங்க. நல்லா தலைக்கு மேல கூட கை தட்டி பாடுவோமா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, வாலிபர்கள் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷம். நல்லா தேடி தானானா தானானா. நடனத்தோட பாடுவோமா? நல்ல கை தட்டி. தானானா தானானா. பரலோக சிந்தை இருக்குதா இல்லையான்னு கேட்பான். பாப்பா இங்கே வாங்க, எந்திரிய. உங்கள் சொந்த ஊர் எந்த ஊர்? கீழே இங்கே வா. உங்கள் சொந்த ஊர் எந்த ஊர்? மேலே கோணாச்சரம். தம்பி இங்கே வாங்க, இங்கே வா. சஞ்சய் முடியும் அவனுக்கு அவனுக்கு தம்பி முடியும். உங்கள் சொந்த ஊர் எந்த ஊரியா? பரலோகம். பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டான். நல்லா கை தட்டுங்களேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். நல்ல கை தட்டி. என் சொந்த தேசம், ஓ ஏங்குகிறேன் தினமும். தனனா 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 தனனா. ஓ தனனா தனனா. பரலோகத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் உங்களை கூட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. அவ்வளோ ஒரு மகிமையான இடம் அது, மகிழ்ச்சி நிரம்பின இடம். ஆனால் மக்களுக்கு அது தெரில. இந்த பூமியில் உள்ளதான் பெருசாக தெரியுது. சினிமா, இந்த உலகம், இதுதான் பெருசாக தெரிகிறது. இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரிய வேண்டாம் சகோதரா. ஆண்டவர் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். நம்ம அவரோடு கூட இன்பமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், நிரந்தரமாக இருப்போம். நமக்கு அழிவே கிடையாது. 2ஆம் மரணமாகிய நரகம் நமக்கு கிடையாது, வலி கிடையாது, நமக்கு வேதனை கிடையாது, நமக்கு மகிழ்ச்சி. அதைத்தான் ஆண்டவர் சிலுவையில் மீட்டு கொண்டு வந்தார். அந்த சிந்தனையும் அந்த பரலோகத்தையும் நமக்கு சிலுவையில் மீட்டு கொடுத்தார் இயேசுப்பா. ஆமாம். ஏன்னா சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால இயேசுப்பா நம்முடைய பாவங்களை கழுவிடுறாரு, நம்மளை பரிசுத்தமாக மாற்றிடுறாரு, பரலோகத்துக்கு பங்குள்ளவங்களை மாற்றிடுறாரு. அந்த பரலோகம் சிலுவையில் மீட்டெடுக்கப்பட்டது. தூண்டியில் மீனை பிடிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்ம இழந்து போன பரலோகத்தை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆமென். இன்னொரு சிந்தனை இருக்குது, அதை பேசினோம்னா சாப்பாடு ஆறி போயிடும். ஆமென். கை ஒருத்தவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் இது நானும் போதும்னு நினைக்கிறேன். முதலாவது சிந்தனை, ஆண்டவர் மீட்டு கொடுத்த சிந்தனை எது? தேவனை பற்றிய உண்மை, கிறிஸ்துவை பற்றிய உண்மை. 2வது சிந்தனை என்ன சிந்தனை? ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மைண்டு. சொல்லுங்களேன். யாரை பார்த்தாலுமே மாம்சத்தில் பார்க்காதீங்க. இவன் எந்த ஊருக்காரன், எந்த ஜாதிக்காரன், கருப்பா சிவப்பா, அவன்கிட்ட காசு இருக்கா பணம் இருக்கா, அதெல்லாம் பார்க்காதீங்க. உள்ளான மனுஷனை வச்சு பாருங்கள். ஏசப்பா வரைஞ்சிருக்கிறானா அதை பாருங்கள். 3வது சிந்தனை சமாதானமுள்ள சிந்தனை. 4வது பரலோக சிந்தனை. 5வது விடுதலையின் சிந்தனை. என்ன சிந்தனை? அதை மட்டும் குறிச்சுக்கோங்க. அந்த இந்த வசனத்தை கூட வாசிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 21:14. மரண பயம் இல்லாத சிந்தனை.
எபிரேயர் 21:14. எபிரேயர் 21:14 இல்லையா? 2:14 நினைக்கிறேன், சாரி. முடிஞ்சிருக்கு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏசப்பா சிலுவையில் மீட்டு கொண்டு வந்த சிந்தனை எது அப்படின்னா விடுதலையின் சிந்தனை. பயத்தின் சிந்தனையை எடுத்து போட்டார். மரண பயத்தின் சிந்தனையை பிசாசு கொண்டு வந்தான். எனி டைமும் மரண பயம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை மாதிரி மாம்சத்தையும் சரீரத்தையும் உடையவராய் மாறி சிலுவையில் மரித்து இன்றைக்கி நமக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அதான் விடுதலையின் சிந்தனை, தைரியத்தின் சிந்தனை. அப்படி கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த 5 சிந்தனைகளை தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். சுதந்திரிங்க. இந்த நாளில் விசேஷமாக அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா சிலுவையில் மீட்டு கொண்டு வந்த சுதந்திரத்தை, அந்த சிந்தைகளை இழந்து போகாதீங்க. அதை பெருக்கிக் கொள்ளுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. இந்த வசனத்தின் மூலம் உங்களிடத்தில் பேசினாரா? வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீர் மீட்டு கொண்டு வந்த இந்த சிந்தனைகளை எனக்கு தாங்க ஏசப்பா. ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களை நான் விசுவாசிக்கணும் ஏசப்பா. உங்களிடத்தில் நான் சமாதானமாக இருக்கணும் ஏசப்பா. எனக்கு ஆவிக்குரிய சிந்தனைகள் வேணும் ஏசப்பா. எனக்கு பரலோக சிந்தனை வேணும் ஏசப்பா. திரும்ப தாங்கப்பா. ஒரு விடுதலையின் சிந்தனை எனக்கு வேணும். மரண பயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பிசாசு குறித்த பயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பிசாசு இந்த பயத்தை உண்டாக்கித்தான் என்னை அடிமைப்படுத்துறான். எனக்குள்ள அடிக்கடி இந்த மரண பயம் வருகிறது. நீ செத்து போயிருவ, உன் பிள்ளைகளை யார் கவனிப்பா? அப்படியெல்லாம் கனவுல வந்து பேசுறான், சொப்பனத்துல வந்து பேசுறான், சில நேரம் நினைவுகளில் கொண்டு வந்து பேசுறான். ஆவியானவர் இன்னைக்கு எல்லா சிந்தனைகளையும் மாற்றி அவருடைய தைரியத்தின் சிந்தனையை, அவருடைய விடுதலையின் சிந்தனையை எல்லாருக்குள்ளே வைக்கிறாரு. உங்க சிந்தனைகள் மாறுகிறது, உங்களுடைய மைண்ட் மாறுகிறது. நல்ல 2 கையை தட்டி ஆவியானவரே, இயேசுவே, சத்தமா கூப்பிடுங்களேன். இயேசுவே, நன்றி.